கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு தசமபாகம் குறித்து பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். லூக்கா 11:42 பரிசேரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாம் மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இதனையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீதிமானாக இருக்கணும், நியாயத்தை செய்யணும், தேவ அன்பை விட்டு நம்ம பிரியக்கூடாது. இந்த தேவ அன்பையும் விடக்கூடாது, நியாயத்தையும் விடக்கூடாது. இது ரெண்டும் செஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் தசமபாகம் செய்யணும். அப்போ தசமபாகம் கொடுக்கும்போது இவைகளையும் விடாது இருக்கணும், அவைகளையும் செய்ய வேண்டும்னு இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்ணுறாரு தெளிவாக. அப்போ இதுதான் முறை. தசமபாகம் செய்யும்போது நம்ம முதல்ல நீதியாக இருக்குமா, நியாயமாக இருக்குமா, அடுத்தது தேவ அன்போடு இருக்குமா, இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு தான் தசமபாகம் கொடுக்கணும். லூக்கா 21:2 சொல்லுது, ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு அந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ ஒரு விதவை, ஒரு அம்மா 2 காசை போடுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்ததே அவ்வளவுதான், அதை முழுசாக போட்டுட்டாங்க. அப்போ இதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு கர்த்தர். அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட உள்ள மொத்த காசுக்கும் அவர் தானே பொறுப்பாளி. அப்போ அந்த முழுசாக அவர் கர்த்தருக்கு கொடுக்கறத விரும்புகிறாரு. முழுசாக கர்த்தருக்கு கொடுக்கணும்னா இன்றைக்கி உண்டியலில் போடுற எல்லா காசும் நியாயமான வழியில் போகுதான்னு நமக்கு தெரியாது. அப்போது அவரோட விருப்பமான காரியங்களுக்கு நம்ம செய்யணும். 100% நம்மளோட வருமானம் எல்லாமே கர்த்தருக்கு உரிமையானது தான். இதில் தசமபாகம் 10% மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றது கிடையாது. அந்த போடுற காசும் சரியான முறையில் கர்த்தரோட விருப்பப்படி போகுதான்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது தசமபாகம் கொடுக்கணும், ஆனால் 100% காசும் அவருக்கு உரிமையானது. அப்போ நீதியான வழி, நியாயமான வழியில் மட்டும்தான் நம்மளோட சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நம்ம செய்யணும். இதுதான் இங்கே கர்த்தரோட நமக்கு கொடுக்குற வருமானத்தில் 100% நம்ம பண்ணுறது. இது புரியாமல் நிறைய சபைகளில் இன்றைக்கி ஒர்க் பண்ணாமல் தசமபாகம் வாங்கி நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சில சபை ஊழியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பலர் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் பண்ணுறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை. ஒர்க்கே பண்ணாமல், வருமானமே ஈட்டாமல் அவங்க சபை நடத்துகிறதும் ஒரு விதத்தில் அது கர்த்தருக்கு பிரியமான விஷயம் கிடையாது. 2 தெசலோனிக்கேயர் 3:10 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று பவுல் சொல்கிறார். அப்போ ஒருத்தன் ஒர்க் பண்ணலைன்னா அவன் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒர்க் பண்ணி சாப்பிடணும். சரி, ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் சாப்பிடல, ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அதாவது கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுறோம், நாங்கள் வர தசமபாகத்தில் சாப்பிட்றோம், நாங்கள் ஒர்க் பண்ணாமல் இல்லை அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லுவாங்க. பல ஊழியர்கள் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக தான் அதே 2 தெசலோனிக்கேயரில் 3:12 ரொம்ப திரும்பவும் அதை மென்ஷன் பண்ணுறார் பவுல். அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறோம். நல்லா தெளிவாக சொல்கிறார் பாருங்க. அமைதலோட வேலை செய்யணும், அதுக்கப்புறம் சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்கன்றார். வேறு யாரும் கொடுத்து சாப்பிடுங்கன்னு நீங்கள் சொல்லலை. இதை கட்டளையாகவே நமக்கு வேதத்தில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு முதல் கொண்டு நமக்கு நம்மளுடைய வேதம் போதிக்குது. இதை நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சொந்த சாப்பாட்டை சாப்பிடணுன்ற அந்த கான்செப்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. இன்னொன்று, தசமபாகன்றது நியாய பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணத்தில் அது ஒரு பார்ட், தசமபாகம் கொடுத்தாகணும். இப்போ நம்ம நியாய பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 100% நம்மளோட மொத்த வருமானமும் கர்த்தருக்கு தான், அந்த தசமபாகம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதை நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அவங்களுக்கான பதில் இதுதான். இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்றி விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 7:6 இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானோம். புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்ம நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை.
அதுக்குள்ளேருந்து மறித்து நம்ம வந்து உயிர் தெழுந்தாச்சு. புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்கிறோம்னா, நம்ம முழுமையாக இயேசுக்குள்ளே நம்மளோட வருமானமோ, நம்மளோட ஊழியமோ முழுக்க முழுக்க இயேசுவுக்கு உரிமையானது. அப்போ இதுதான் வந்து இப்போ தசமபாகம் நமக்கு தேவையா? அதை நீங்களே புரிஞ்சுக்குங்க. தசமபாகம் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. 100% 10% இல்லைங்க அவருக்கு. 100%ம் கர்த்தருக்கு உரிமையானது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய தசமபாகமாக இருக்கணும். தசமபாகம்னு சொல்கிறது நியாயப்பிரமாணம். நான் சொல்கிறது 100% அவருக்கு உரிமையானது.